21 வருஷத்துக்கு முன்னாடி விமான விபத்துல உயிரிழந்த நடிகை சௌந்தர்யாவினுடைய மரணம் விபத்து அல்ல, அது ஒரு திட்டமிட்ட கொலை அப்படின்னு இப்ப ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. அதுவும் குறிப்பா அந்த விபத்துக்கு காரணம் நடிகர் மோகன் பாபு தான் அப்படிங்கிறதையும் அவர் அதுல குறிப்பிட்டிருக்காரு. இது சம்பந்தமா இப்ப இந்த வீடியோல நாம என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். நடிகை சௌந்தர்யா எல்லாருக்குமே தெரியும். தமிழ் மட்டும் இல்லாம தமிழ், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் அப்படின்னு சவுத் இந்தியன் லாங்குவேஜில் எல்லா மொழிகளிலுமே அவங்க நடித்து கிட்டத்தட்ட ஒரு நல்ல நடிகை அப்படின்னு பேர் வாங்கினாங்க. 1972ஆம் ஆண்டு ஜூலை 12ஆம் தேதி இவங்க கர்நாடக மாநிலம் கோலாரில் பிறக்கிறாங்க. இவருடைய இயற்பெயர் சௌமியா சத்யநாராயணன் அப்படிங்கிறது தான். இவங்க தன்னுடைய 20வது வயசுலேயே 1992ஆம் ஆண்டு சினிமாவின் மீது இருந்த ஆசை காரணமாக நடிகையாக நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 1992ஆம் ஆண்டு கன்னட மொழியில தான் இவங்க முதன் முறையாக நடிகையாக அறிமுகமாகறாங்க. ராஜாதி ராஜா அப்படின்ற ஒரு திரைப்படத்தில். அதை தொடர்ந்து பல படங்கள் நடிக்கிறாங்க. அதுக்கு அடுத்த வருஷமே, அதாவது 1993ஆம் ஆண்டு பொன்னுமணி அப்படின்ற திரைப்படம் மூலமாக தமிழ் திரையுலகத்தில் ஹீரோயினாக அறிமுகமாகறாங்க. அந்த படத்தில் நவரச நாயகன் கார்த்திக் ஜோடியாக இவங்க நடிச்சிருப்பாங்க. ஆர்வி உதயகுமார் அந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருப்பார். குறிப்பாக அந்த படத்தில் இளையராஜின் இசையில் வரக்கூடிய நெஞ்சுக்குள்ளே இன்னார்னு சொல்ல முடியுமா அப்படின்ற அந்த பாடல் இப்போ வர ஒரு எவர்கிரீன், பலரும் கொண்டாடக்கூடிய ஒரு மிக முக்கியமான பாடல். அந்த படத்துலையுமே அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் மிகப்பெரிய அளவில் பாராட்டப்பட்டது. அதை தொடர்ந்து பல படங்களில் சௌந்தர்யா கதாநாயகியாக நடிக்கிறாங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட சேர்ந்து படையப்பா, அருணாச்சலம், இன்னொரு பக்கம் கமல்ஹாசனோட சேர்ந்து காதலா காதலா, விஜயகாந்த் கூட தவசி, சொக்கத்தங்கம் அப்படின்ட்டு பல வெற்றி படங்களில் தமிழ் சினிமாவில் குடிச்சு ஒரு முன்னணி கதாநாயகியாக அவங்க வளர்ந்து வந்துட்டு இருக்காங்க. மற்ற மொழியிலையும் பல படங்கள் நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த ஒரு சூழலை தான் 2004ஆம் ஆண்டு அவங்க பாஜக தெலுங்கு தேசம் கட்சி வேட்பாளரை ஆதரிக்கிறதுக்காக அவங்க விமானத்தில் கரீம் நகருக்கு போயிட்டு இருக்கும்போது அந்த விமானம் வெடித்து உயிரிழப்பு ஏற்படுது. குறிப்பாக அந்த விமான விபத்தில் அவருடைய சகோதரருமே இறந்து போகிறாங்க. குறிப்பாக அந்த ஒரு விபத்து நடக்கும்போது அவங்க கன்சீவாக இருந்தாங்க அப்படின்ற ஒரு தகவலுமே வெளியாச்சு. ஸோ இது தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்திய அளவில் ஒரு மிகப்பெரிய விஷயமா பார்க்கப்பட்டது. ஏன்னா ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியினுடைய பிரச்சாரத்துக்கு போகும்போது அவங்களுக்கு விபத்து ஏற்பட்டிருக்கு. தமிழ் மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியாவிலே ஒரு மிக முக்கியமான வளர்ந்து வரக்கூடிய ஒரு முக்கியமான நடிகை அப்படின்னு பெயர் வாங்கின இவங்க இப்படி இறந்துட்டாங்களே, அதுவும் கன்சீவாக இருக்கும்போது இறந்துட்டாங்களே அப்படின்ட்டு அது ஒரு மிகப்பெரிய ஹாட் டாப்பிக்காக மாறிச்சு. குறிப்பாக அவருடைய ரசிகர்கள் எல்லாருமே மிகுந்த சோகத்தில் இருந்தாங்க. இந்த செய்தி முடிஞ்சு கிட்டத்தட்ட அது அப்படியே முடிஞ்சிருச்சு. ஆனால் இப்போ ஒருத்தர் திரும்பவும் இது ஒரு விபத்து இல்லை, இது ஒரு திட்டமிட்ட கொலை அப்படின்னு கம்மம் ஏசிபி மற்றும் கம்மம் மாவட்ட அதிகாரிகள்கிட்ட அவர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. அவர் பேர் சிட்டிமல்லு அப்படிங்கிறவர். அந்த கம்ப்ளைண்ட்டில் அவர் சொல்லியிருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சௌந்தர்யா மற்றும் அவருடைய சகோதரருக்கு சொந்தமான ஒரு 6 ஏக்கர் நிலம் ஜல்பள்ளி கிராமத்தில் இருந்தது. அந்த இடத்த சௌந்தர்யா இருக்கும்போதே நடிகர் மோகன் பாபு கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஆனால் அவங்க அதை தர மறுத்துட்டாங்க. இதனால் இவங்களுக்கு இடையில கொஞ்சம் வாக்குவாதமும் அடிக்கடி ஏற்பட்டுச்சு. குறிப்பாக அவருடைய சகோதரரை வச்சு எப்படியாவது இந்த இடத்த வாங்கிடலாம் அப்படின்னு அவங்க ட்ரை பண்ணாங்க. பட் கடைசி வரைக்கும் நடக்கவே இல்லை. ஆனால் விமான விபத்தில் அவங்க உயிரிழந்த பிறகு அந்த ஒரு இடத்த இவங்க சட்டவிரோதமாக ஆக்கிரமிச்சிட்டாங்க. குறிப்பாக அந்த இடத்த இவங்க ஆக்கிரமித்த பிறகு மோகன் பாபுக்கும் அவருடைய மகனான மஞ்சு மனோஜுக்கும் இடையே மிகப்பெரிய வாக்குவாதம், பிரச்சனைகளாக மாறுச்சு. இதனால் இந்த இடத்த நீங்கள் இப்போ மீட்டு அதை அனாதை இல்லங்களுக்கு, இராணுவ அதிகாரிகள் இந்த மாதிரி யாருக்காவது நீங்கள் தானமாக கொடுக்கலாம், அந்த இடத்த மீட்டு கொடுங்க அப்படின்ட்டு அந்த ஒரு கம்ப்ளைண்ட்டை அவர் பதிவு பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த இடம் சம்பந்தமாக மோகன் பாபுவுக்கும் அவருடைய மகனான மஞ்சு மனோஜுக்கும் இடையில ரீசெண்டாக பிரச்சனை வந்தது. அதையுமே அதை குறிப்பிட்டிருக்காரு. இப்போ ரீசெண்டாக போன வருஷம் கூட நடிகர் மோகன் பாபு தன்னுடைய மகன் மற்றும் மருமகள் மீது இந்த இடம் சம்பந்தமாக ஒரு கம்ப்ளைண்ட்டுமே கொடுத்திருந்தாங்க. மோகன் பாபு தொடர்ந்து சில சர்ச்சையான விஷயங்களில் ரீசெண்டாக அவன் மாட்டிட்டு தான் இருக்காரு. மோகன் பாபு கூட தன்னுடைய மகன் 30 அடியாட்களை கூட்டு என்னுடைய வீட்டில் மிரட்டினாரு அப்படின்னு பேசியிருந்தது நாம் கவனிச்சிருப்போம். ஸோ இப்போ இந்த சிட்டிமல்லு அப்படின்றவர் மோகன் பாபு மீது சௌந்தர்யாவுடைய மரணம் தொடர்பாக அதுக்கு விபத்து கிடையாது, கொலை அப்படின்ற ஒரு விஷயத்த இப்போ கம்மம் காவல் நிலைய அதிகாரிகள் மற்றும் ஏசிபி கிட்ட அவர் பதிவு பண்ணியிருக்காரு. இந்த ஒரு விஷயம் இப்போ காட்டு தீயா பரவிட்டு இருக்கு. 21 வருஷத்துக்கு முன்னாடி இறந்த ஒரு நடிகையினுடைய மரணத்தை இப்போ எப்படி நீங்கள் கொலைன்னு சொல்ல முடியும்? அதுவும் எந்த விதமான ஆதாரமும் எதுவும் இல்லை. குறிப்பாக சௌந்தர்யா உடல், அவர் சகோதரரும் கூட இறந்து போனார். எதுவுமே கிடைக்காத ஒரு சூழலில் 21 வருஷத்துக்கு பிறகு இப்போ ஏன் அதை சொல்ல காரணம் என்ன அப்படின்ட்டு ஏகப்பட்ட கேள்விகள் எழ ஆரம்பிச்சிருக்கு. குறிப்பாக இவருக்கும் மோகன் பாபுக்கும் இடையில தனிப்பட்ட பிரச்சனை ஏதாவது இருக்குமோ, இல்லை அவர் மூலமாக ஏதாவது பாதிக்கப்பட்டு இதனால இவர் இப்படி சொல்றாரா அப்படின்ட்டு பலரும் தங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ 21 வருஷத்துக்கு முன்னாடி நடிகை சௌந்தர்யா விமான விபத்தில் மரணம் அடைந்தது இப்போ கொலையா ஒரு கேஸா ஃபைல் ஆயிருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதுக்கு காரணம் என்னவா இருக்கும்ன்றத நீங்கள் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.